திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் கள நிலவரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நினைத்தாலே முக்தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள திருவண்ணாமலையை மாவட்ட தலையிடமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்ட விவசாய பாசனத்திற்கு உயிர்நாடியாகவும் திருவண்ணாமலை மாநகர மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கும் சாத்தனூர் அணை இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சந்தன மரங்கள் அதிக அளவில் விளையும் ஜவ்வாது மலையில் உற்பத்தியாகும் சிறுதானிய பயிர்களான சாமை பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. விவசாய தொழிலை பிரதான தொழிலாக கொண்டு நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகத்திலே மிகப்பெரிய 2வது மாவட்டமாக விளங்கி வருகிறது. மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளும் மாவட்டத்தில் மொத்தம் 19,24,582 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் மாவட்டத்தில் 2517 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 16 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், தேமுதிக, ஜனதா கட்சி தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற மூப்பேகிரியும், அதிமுகவில் TS வேலு உட்பட தொகுதியில் 15 பேர் களத்தில் உள்ளனர். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 6 முறையும், திமுக 9 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று அமைச்சராக உள்ள ஏவா வேலு 4ஆம் முறையாக போட்டியிடுகிறார். பாஜகவில் சி. ஏழுமலை உட்பட 30 பேர் களத்தில் உள்ளனர். தண்டராம்பட்டு சட்டமன்ற தொகுதியாக இருந்து தொகுதி மறுவரைக்கு பின்பு கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 8 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் திமுகவில் இத்தொகுதியில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி 3வது முறையாக போட்டியிடுகிறார். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். இவர்களுடன் 23 பேர் களத்தில் உள்ளனர். கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இதுவரை நடைபெற்ற தேர்தலில் திமுக 6 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் அக்ரி SS. கிருஷ்ணமூர்த்தியும், திமுகவில் இத்தொகுதியில் 2021 வெற்றி பெற்ற பேசு தி. சரவணன் உட்பட 21 பேர் களத்தில் உள்ளனர்.